இது வந்து ஒன் டேல வந்த ஐடியா கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு ஓவரால் பிஸ்னஸ்னால் பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. சரி, வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுற விஷயத்தை எல்லாருக்கும் ரீச் பண்ண வைக்க முடியுங்கிறது தான் நம்ம ஹலோ தோழி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. பட் என்ன பெரிய ட்ராபேக் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கே அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மேலே ட்ரஸ்ட் இருந்திருக்காது. பட் இந்த வெப்சைட்டில் வந்து அவங்களுக்கு நம்மளோட பேங்க் பேலன்ஸ் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் வந்து வேறு எதுவுமே கொடுக்காது. இன்றைக்கி நான் சம்பாதிச்சு எல்லாருக்கும் ஹாய். ஸோ லைஃப் டாக்ஸ் வித் லைஃப் கோச்சில் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்டோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி. ஹலோ தோழி அப்படின்ற ஒரு வெப்சைட் அண்ட் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ். எல்லா உமன் ஆண்டர்பிரினர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு சிஸ்டர்ஹுட்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவங்க ஜேர்னி, எப்படி அவங்க இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து அவங்க உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நோ ஃபர்தர் டிலே, நம்ம அவங்ககிட்டயே பேசிடலாம். ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரியா. ஹலோ தோழி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஸோ ஹலோ தோழி அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற நிறைய லேடிஸ் நிறைய டேலண்ட்டோடு இருப்பாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்டையும் ஸ்கில்ஸையும் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு ஹெஸ்டேஷன் எப்பயும் இருக்கும். ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு கனெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம், அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஹலோ தோழி. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட ஜேர்னி, லைக் ஏன் ஹலோ தோழி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சு? எந்த சிச்சுவேஷன் ஆஃப் யுவர் லைஃப்பில் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? ஸோ நான் ஹலோ தோழி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ இது வந்து ஒன் டேல வந்த ஐடியா கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு ஓவராலாக நம்மளை சுற்றி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நிறைய டேலண்ட் இருப்பாங்க. ஒரு மேரேஜுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் போக முடியாமல் இருப்பாங்க. பட் தே ஹாவ் ஸ்கில்ஸ். ஸோ அவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும். அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை மார்க்கெட்டிங் பண்ண எப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் தான் அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதில் ஒரு ஹெஸ்டேஷன் எப்போவுமே நம்ம ஊர் லேடிஸ்க்கு இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும் ஈஸியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும்னு வந்த ஐடியா தான் ஹலோ தோழி. ஸோ வி ஸ்டார்டட் தட். எந்த ஒரு பீரியடில் இப்படி தோணுச்சு உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு? பிகாஸ் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம், அதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் வந்து கொண்டு வருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கோச் ஆகணும் அப்படின்றது என் லைஃப்பில் நான் ஒரு டிப்ரெஷன் பீரியடில் இருந்தேன். அங்கேருந்து நான் ஓகே நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு ஒரு தேடலில் ஆரம்பிக்கும் போது ஒரு கோச் ஆகணும் அப்படின்றது வந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணுன்றது உங்கள் லைஃப்லேருந்து எந்த இடத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இது என்னோட பர்சனலாக கனெக்ட் ஆன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவள் வந்து காலேஜில் டாப்பர், யூனிவர்சிட்டி டாப்பர். எனக்கு ஆக்சுவலி வந்து ப்ரோக்ராமிங் எல்லாமே கைட் பண்ணது எல்லாமே அவள் தான். மேரேஜுக்கு அப்புறம் வந்து பசங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஷி பிகேம் ஹவுஸ் ஒய்ஃப். பட் என்னென்னா, ஒரு பசங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா நான் ஃபுல்லாக காண்டாக்டில் இருக்கேன் அவள் கூட. அப்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை எப்படி பப்ளிக் கிட்ட கொண்டு போகணும். ஸோ எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து. பட் அது வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோடய முடிஞ்சிருது. அதை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிற இடத்துல லேக் ஆகிறேன். ஸோ அவளுக்கு ஒரு விஷயம் நான் அதை பார்க்கும்போது என்ன பண்ணால் அவள் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும்னு நான் யோசித்தேன். அதே ப்ராப்ளம் நிறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஈவன் எங்கள் சித்தி, அத்தை எல்லாருமே வந்து சூப்பராக மசாலா பொடி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதை வெளியே கொண்டு வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த டாட் எல்லாமே ஓவர் ஆஃப் பீரியடாக என் கூட ட்ராவல் பண்ண விஷயங்கள் தான் வந்து அந்த ஐடியா. ஸோ ஒரு 2024 மேலே இது ஒரு விஷயமாக கொண்டு போகணும், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக கொண்டு போகணும். நாட் ஓன்லி லைக் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமாக இல்லாமல் இதை தாண்டி ஒரு வெப்சைட்டாக கொண்டு வந்து வேர்ல்டில் யாருனாலும் அவங்க ஈஸியாக ரீச் பண்ண முடியும், ஒரு ஆண்டர்ப்ரனரையும் ஒரு கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது தான் ஹலோ தோழி. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எஸ்பெஷலி விமன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்காகவே அங்கே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விஷயங்கள் தன்னை மாற்றிப்பாங்க. அவங்க யார் அப்படின்றதே அந்த ப்ராசஸில் அவங்க மறந்துடுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது இட்ஸ் நாட் ஈஸி ஜேர்னி. எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அப்படியே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் அதை எங்கே கொண்டு போய் சேல் பண்ணணும் அப்படின்னு நிறைய அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. தட் இஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ உங்கள் ஹலோ தோழி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விமனுக்கும் ஒரு பிராண்டை வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்கும், அவங்க வளர்கிறதுக்கும், ஷைன் ஆகிறதுக்கும், சேல் பண்ணுறதுக்கும், வளர்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து அந்த உமன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அவங்க எப்படி உங்க கூட கனெக்ட் பண்ணுவாங்க? ஸோ இனிஷியலாக வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஹலோ தோழி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஸ்டார்ட் ஆனாங்க. வேர்ட் பை மவுத் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் இதில் வந்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு டீம் அவங்களுக்குனே கொண்டு வந்துட்டோம் டெடிக்கேட்டடாக. ஸோ இப்போ எங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணோன்னா எதோ இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபோன் இருக்குது, பிஸ்னஸ் நம்பர் இருக்குது, இல்லைனா நம்ம வெப்சைட் இருக்குது, அதில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
எங்கள் டீம் அவங்கள ஃபாலோ பண்ணி தே வில் கெட் இன் டு த வே, அவங்கள பார்த்துக்குவாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய லேடிஸ்க்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு எஸ்டேஷன் இருக்குது. நான் ஆரம்பிச்சிட்டேன், பட் இதை நெக்ஸ்ட்டு எப்படி கண்டினியூ பண்ணுறது, வீட்டில் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவங்க பிஸ்னஸை சீரியஸாக நிறைய பேர் எடுத்துக்க மாட்டுறாங்க. பட் தே ஹேவ் பேஷன், பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, இது நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இது தேவையா நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. பட் அதை உடைக்கிறதுக்கு தான் ஹலோ தோழி பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா இல்லாத லைக் ஒரு வெப்சைட்டாக அதை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கான காரணம் என்ன? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே வந்து இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. பட் என்ன பெரிய ட்ராபேக் அப்படின்னா, உங்கள் ஃபாலோயர்ஸ் எத்தனை பேருங்கிற கொஸ்டின் வந்து எல்லாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. அவங்க ஒரு பேஷனாக சூப்பராக குவாலிட்டியாக பண்ணிகிட்ருப்பாங்க, பட் ஃபாலோயர்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள ட்ரஸ்ட் பண்ண மாட்றாங்க யாரும். ஸோ இப்போ இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருந்தால் தான் அவங்க நல்லா பண்ணுவாங்கங்கிறது ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது, அதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நிறைய பேரால் வந்து உள்ளே கொண்டு வர முடியல, முன்னுக்கு கொண்டு வர முடியல. ஒரு கண்டென்ட் ஒரு ரீல் போடணும், நிறைய பேசணும், இது வந்து எல்லாராலையும் பாசிபிள் கிடையாது இல்லையா? ஒரு ட்ரெண்டிங், ஏன்னா அவங்க பிஸ்னஸை பார்க்குறதும் ஃபேமிலியை பார்க்குறதுமே பெரிய போராட்டமாக இருக்கிறதுல, நான் டெய்லி ஒரு ரீல் எடுத்து ஒரு கண்டென்ட் போட்டு அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. அப்படி பண்ணாலும் ஃபாலோவர்ஸ் வராங்களான்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்கு தான் வெப்சைட். இந்த வெப்சைட் என்னென்னா குளோபலாக இப்போது சிவகாசியில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஹிந்தி டியூஷன் டீச்சராக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இதை வந்து நம்ம வேறு ஊரில் இருந்து கூட தே கேன் காண்டாக்ட் தம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ் டியூஷன் டீச்சர்ஸ்லாம் நிறைய இடத்துல வாண்டடாக இருக்காங்க, ஆனால் யாரை காண்டாக்ட் பண்ணன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பசங்களுக்கு தமிழ் டியூஷன் சொல்லித்தரணும் அப்படின்னா தே ஆர் சர்ச்சிங், யாராவது தெரியுமா, வேர்ட் பை மவுத்து தான் ரெஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நாட் ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் செல் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி சர்வீசஸுமே நம்ம போடும்போது தே கேன் ஈஸிலி கனெக்ட். ஸோ அந்த ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக தான் நம்ம ஹலோ தோழி. அதனால தான் நான் வெப்சைட்டை ஃபோக்கஸ் பண்ணேன். இட்ஸ் நாட் அபவுட் தி ஃபாலோயர்ஸ், இட்ஸ் அபவுட் தி வேல்யூ அண்ட் த குவாலிட்டி. இது ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க. எல்லாருமே இப்போ இங்கே ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு தான் பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி உண்மையாகவே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க, அது வந்து கரெக்டாக ப்ராசஸாக கொண்டு போகிறவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை கரெக்டாக கண்டென்ட் போடவோ தெரியாது. இப்போ ஒரு 3000 4000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட அவங்க அந்த வேலையை ரொம்ப அழகாக ரொம்ப வருஷமாக டெடிக்கேட்டாக பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்றதை வச்சு ஒருத்தவங்களோட வேல்யூவோ இல்லைனா அவங்க பண்ணுற ஒர்க்கையோ வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இன்னைக்கு சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த ஃபாலோவர்ஸை வச்சு அந்த ஃபாலோவர்ஸ் பின்னாடி தான் வந்து எல்லாமே போயிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையாக அந்த ஒர்க் மேட்டர்ஸ், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஒரு உமன் ஆண்டர்பிரனர் அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அவங்க கிட்ட வந்துட்டாங்க, வெப்சைட் வந்து அவங்க ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபுல் ப்ராசஸில் அவங்க கூடவே இருப்பீங்களா? இப்படி ஹெட் டு ஹெட் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது ஸோ நம்மளோட வெப்சைட்லேயே வந்து ஜாயினர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் எதர் அவங்க அதிலே பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா எங்கள் டீம் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே எங்கள் டீம் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர் இன்ட்ரெஸ்டட்னா அவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி அதில் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டெமோ வீடியோ மாதிரியே வச்சுருக்கோம். ஸோ அதை எங்கள் டீம் ஷேர் பண்ணுவாங்க. அதுலேயும் சிலருக்கு தெரியல அப்படின்னா எங்கள் டீம் 1-to-1 கால் பண்ணியே ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படி ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறது. சிலருக்கு இன்னும் நிறைய பேர் பேசிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு சிஸ்டம் ஃபோனில் பண்ண தெரியலன்னா எங்கள் டீமே கைட் பண்ணி நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோடனே நம்ம ஹலோ தோழி வெப்சைட்டில் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கே அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மேலே ட்ரஸ்ட் இருந்திருக்காது. பட் இந்த வெப்சைட்டில் வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது எனக்கு பர்சனலாக தே ஆர் சென்டிங் மெசேஜ், மேம் எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, எனக்கு இதாச்சு, நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தேன், பட் ஐம் கெட்டிங் ஆர்டர்ஸ் ஏறுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நைஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பேசும்போது சொன்னீங்க, லைக் என்னோட அத்தைக்கோ இல்லைனா என்னோட சித்திக்கோ வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அது எப்படி கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அதுக்காகவே நான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், இப்போ என்கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து நான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியாது, பட் அந்த ப்ராடக்ட்டை நான் கரெக்டாக பண்ணுவேன். அப்போது அதே மாதிரி எனக்கு பெரிய சோஷியல் மீடியாவில் இந்த வெப்சைட் நாலேஜ் கூட எனக்கு கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ அதுதான் இப்போது பேசிக்காக அவங்களுக்கு வெப்சைட் நாலேஜோ இல்லை வந்து ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணவோ தெரியல அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட அவங்க ரெக்வஸ்ட் சொன்னாங்கன்னா எங்கள் டீம் அவங்களுக்கு எடிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து எங்கள் டீமே நாங்கள் அப்லோட் பண்ணி வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம்.
வீட்டில் இருந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விமன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி ஜேர்னி. எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணலை, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் யூஸ்வலி சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்லுவாங்க வீட்டில், அவங்க அது நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அந்த ப்ராசஸை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்றைக்குமே ஒரு விஷயம் பர்ஃபெக்டான டைம், நான் இன்னைக்கு ரெடியாக இருக்கேன் இதை பண்ணுறதுக்குங்கிறது கிடையவே கிடையாது. எவ்ரிடே இஸ் அ குட் டே. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டார்ட் டுடே. சரி, நான் நல்லா படிச்சிருக்கேன், இல்லை எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பசங்க எல்லாருமே என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, பசங்க இன்னும் வளரட்டும், பசங்க ஸ்கூல் போட்டோம், பசங்க காலேஜ் போட்டோம், வி ஆர் கிவிங் எக்ஸ்கியூசஸ். மற்றவங்களுக்கு சொல்லலை, நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிறதுல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒவ்வொரு லேடிஸும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வீட்டிலேருந்து பண்ணுறீங்க, நீங்கள் வெளியே போய் வேலை பார்க்கணும், இல்லை ஒரு பெரிய ஷாப் வைக்கணும், பிஸ்னஸ்னால் பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. சரி, வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த எல்லாருக்கும் ரீச் பண்ண வைக்க முடியுங்கிறது தான் நம்ம ஹலோ தோழி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறது. எங்களோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 60+, 70+ல இருக்கிற லேடிஸ் கூட வீட்டில் இருந்தே வந்து ஊதுபத்தி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சோப் மேக்கிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங்கில் ஆர்ட்லேயே வந்து இந்த பூஜா டெக்கார்ஸ் இருக்கும் இல்லையா, மனையில் பண்ணுவாங்களே, அது எல்லாமே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்கள பார்க்கும்போது இல்லை நம்ம இதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு திருப்பி வரும். ஏன்னா ஒரு 60+, 70+ல தே ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் தேர் பேஷன். அவங்களோட கனவுகளை நிறைவேற்றி அவங்க அதில் சொந்தமாக சம்பாதிக்கணும், பிள்ளைங்களையோ ஹஸ்பண்டையோ டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறது இல்லாமல் தே ஆர் இனிஷியேட்டிங் இல்லையா. அது ரியலி ரொம்ப வெல்கமான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற இதில். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம அதுக்கான ஒரு ரைட் டைம், ஒரு பெர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தோணும் போது அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கும்போது வி ஹேவ் டு ஸ்டார்ட். ஆனால் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த சப்போர்ட் அப்படின்றது வீட்டிலேருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது லைக் சப்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. பட் த திங் இஸ், நான் ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு நல்ல நேரம்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இன்றைக்கி தோணுச்சுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹலோ தோழி ஸ்டார்ட் பண்ணதும் அதுதான். ஹலோ தோழி பேர் டிசைட் பண்ணிட்டோம், இதுதான் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக வந்து நிறையா வந்து யூ டோன்ட் பிலீவ், நிறைய உமன்ஸ் ஹாஸ்டல் இங்கெல்லாம் போய் அவங்களுக்கு வந்து பேம்ப்ளெட் கொடுத்தோம் இந்த மாதிரி ஹலோ தோழி இதில், ஏன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா இவங்கள ரெஃபர் பண்ணுங்கிற மாதிரிலாம் பண்ணோம் நம்ம. ஸோ எப்படி ஆரம்பிக்கணுங்கிற பிளானே இல்லை எங்களுக்கு. வி ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ், லெட்ஸ் டூ திஸ், அப்படி தான் ஒரு சின்ன எஃபர்ட். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அது மூலமாக ஸ்டார்ட் பண்ணோம். வீட்லேயும் சப்போர்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, இது பண்ண போகிறோம், நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலைனாலும் நான் அதை விடாமல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணும்போது ஓகே ஏதோ கரெக்டாக தான் பண்ணுறா, அதனால நம்ம இதை ஸ்டாப் பண்ண வேணாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹலோ தொழிலில் இந்த ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்லோவாக தான் ஆட் பண்ணோம் நம்ம. ஸோ இனிஷியலாக ஒரு சின்ன ஐடியா தான், அதை என்ன பண்ண போகிறோம், பெருசாக இப்படி பண்ண போகிறோங்கிற பிளான்லாம் இல்லை எங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணுவோம், போகிற போக்கில் போவோம். பட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, கண்டிப்பாக இது ரீச் ஆகும், இது நம்ம வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஐ திங்க் வி ஆர் குட் ஆன் தி வே. ஸோ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் நான் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கல, பட் ஐ ஹவ் ஸ்டார்டட். அந்த ஆக்ஷன் நீங்கள் எடுத்ததுனால லைக் வேர் யூ ரியலி வாண்ட் டு ரீச், அந்த இடத்துல நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாரிட்டி எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் பிகாஸ் என் வீட்டில் இருக்கவங்க அதை ஒத்துக்கணும், உடனே ஒத்துக்கணுன்றது நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் எல்லா விமனும் எதிர்பார்க்குறது, எஸ்பெஷலி விமன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணேன்னா வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், அந்த சப்போர்ட்டோட நான் ஆரம்பிப்பேன், இல்லை நான் ஆரம்பிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நான் இதுதான் ஆரம்பிக்க போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்ற தெளிவு இருந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் எனக்கு அந்த தெளிவு இருந்தது, வீட்டில் இருக்கவங்க அது கரெக்டாக தான் பண்ணுறா, ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம்னு நினச்சாங்கன்னா, அந்த தெளிவு எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய பேர் இப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுறது வந்து ஒரு ஹாபியாக தான் வீட்டில் இருக்கவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நல்லா நான் பெயிண்ட் பண்ணுவேன், சாரீ ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கே நான் வந்து பண்ணிக்குவேங்கிற மாதிரிலாம் சிலர் இருக்காங்க. அவங்க வந்து அது ஹாபியாக மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். வீட்லேயுமே சும்மா பொழுது போல் ஏதோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். உலகம் நம்புறதை விட, நான் இதை பண்ண போகிறேன், இதில் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இதனால என்னோட மற்ற விஷயங்களை விட என்ன இது பெஸ்ட்டாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும், ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். இதில் ஒரு பயமோ சந்தேகமோ இருந்தால் டேக் யுவர் டைம், ஸ்டாப் பண்ணுங்கள், டேக் யுவர் டைம். ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்.
கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழகாக சொன்னீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதம் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க, அப்புறம் சக்ஸஸே வரல, எனக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது, உலகம் அதை ஒத்துக்குறாங்களா ஒத்துக்கல, நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏற்றுக்கலன்றதை தாண்டி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகும்போது, அதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நினச்ச சக்ஸஸை நம்ம அடைஞ்சிட முடியும். அதுக்கு நீங்களுமே ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போனதுனால தான் உங்களால் அந்த இடத்த ரீச் பண்ண முடியுது. சூப்பர். ஸோ நீங்கள் பேசும்போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு ஒரு விமனுக்கு. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு விமனுக்கு எவ்வளோ முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தே நான் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த பொண்ணு நான் பார்த்து பேசினாலுமே வேலைக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா, சரி நம்ம வீட்டில் சூப்பராக பார்த்துக்கலாம், நம்மளை அம்மா அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாராலும் சூப்பராக பார்த்துக்கலாம். பட் த திங் இஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸ், நம்மளோட பேங்க் பேலன்ஸ் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் வந்து வேறு எதுவுமே கொடுக்காது. இன்றைக்கி நான் சம்பாரித்து நான் ஒரு 500 ரூபா சம்பாரிச்சிட்டேன், என்னோட பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணி, இல்லை ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிட்டேன்னா அது கொடுக்குற சந்தோஷத்தை 10,000 ரூபாய்க்கு ஒரு சாரி நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. ஏன்னா இது நான் என்னோட முயற்சியில், என்னோட உழைப்பில் நான் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் சைக்கலாஜிக்கலாக விமனை வந்து நிறையவே மாற்றும். பிகாஸ் இப்போது எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் தே வில் பி லைக் காலேஜ் படிக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. 30க்கு மேலே தான் ரியலைஸே பண்ணுறாங்க நம்ம ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்குமா, ஏன்னா பசங்க காலேஜுக்கு போயிடுவாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, சும்மா இருக்கோமோ அப்படின்னு வரும்போது தான் அப்போது நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே உள்ளே வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது. லேடிஸ்க்கு பேசிக்காகவே மூட் ஸ்விங்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்ய பண்ண ஆரம்பிச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாகவே வந்து அந்த உமனை வந்து ரொம்பவே வந்து சேஞ்ச் பண்ணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அது வேற யாராலையும் தர முடியாது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக சும்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க. பிகாஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளை ராணி மாதிரி வச்சுக்கிட்டா கூட என் அக்கௌண்ட் பேலன்ஸில் என்னோட அக்கௌண்ட்டில் காசு இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னாலே அது ஒரு அரகன்ஸு, நீங்கள் திமிராயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. எனக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அதுக்காக நான் ஏர்ன் பண்ணுறேன், ஏன் மணி அப்படின்னும் போது அதோட வேல்யூ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நான் நினச்ச விஷயத்தை என்னால் நினச்ச நேரங்களில் வாங்கிக்க முடியும். ஏன்னா நிறைய விமனோட ஸ்டோரி நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த ₹1 நான் வாங்கினா கூட அதுக்கு நான் 100 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அந்த ₹1 நான் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ அதுக்கு கணக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே அவங்களோட காசு அப்படின்னும் போது அவங்களால அதை சுதந்திரமாக எடுத்து செலவு பண்ண முடியும். அது கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு பொண்ணுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியன்றதை சொல்லி கொடுத்தே வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது எல்லாருக்குமே எப்போ தெரியுதுன்னா ஒரு 40க்கு மேலே 50க்கு மேலே அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் வீட்டில் கேட்க வேண்டியதாக இருக்கே. ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு ஆட்டோவுக்கு நீங்கள் ₹100 வேணும்னா கூட கேட்க வேண்டியது இருக்குங்கிறது முக்கியமான விஷயம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து எனக்கு கையில் காசு இருக்குது, நான் என்ன நினச்சா டூர் போகிறேன், நான் ட்ராவல் பண்ணுறேங்கிறதுலாம் கிடையாதுங்க. ரெஸ்பெக்ட், அது வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் தான் அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு வந்து மரியாதை இருக்கும். வீட்லேயும் சரி, வெளியும் சரி, ஓகே இவங்க எதுவும் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நான் 1000 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கிறேனா இல்லை 2000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்காங்கிறதெல்லாம் வெளியே தெரிய போகிறதில்ல. ஆனால் ஷீ இஸ் டூயிங் சம்திங், ஷீ இஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஹர் ஓன் ஃபீட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ரெஸ்பெக்டை வந்து நம்ம சொசைட்டியில் வீட்லேயும் சரி நம்மளுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம பசங்க முன்னாடி கொடுக்கும். ஏன்னா பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து வளர்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அம்மா தான் இல்லையா, ரோல் மாடல். அம்மா வந்து தனியாக அவங்க சம்பாத்தியத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கங்கிறது தான் ஃபஸ்ட்டு லெசன் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம பசங்க நம்மளை பார்த்து தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எந்த விமன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸை கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு அவங்களால கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றது என்னோட ஃபேமிலிக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஏர்ன் பண்ண போகிறாங்க. இப்போ எந்த விமனுமே நான் ஏர்ன் பண்ணுறேன் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. அது ஃபேமிலியுமே வளரும். இன்னைக்கு சொசைட்டியில் 2 பேருமே சம்பாரிச்சாங்கன்னா இன்னும் அவங்களோட ஃபேமிலியை ரொம்ப பெட்டராக பார்த்துக்க முடியும். பசங்களுமே நம்ம அப்பா அம்மாவை பார்த்து 2 பேருமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு அவங்க வளருவாங்க. எஸ்பெஷலி அந்த பெண் குழந்தை வீட்டில் இருக்குது அப்படின்னா, ஓகே அம்மா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டண்ட்டாக இருந்தாங்க, நானுமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும். ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு ஜேர்னி ஆரம்பித்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகுறதுன்றது உங்களுக்கு ஒரு எங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுனே நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் முன்னாடிலேருந்தே அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஈஸி ஜேர்னியாக நீங்கள் ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கலாம், பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். ரொம்ப அழகாக அதை சொன்னீங்க.
இப்போ நீங்கள் வளர்ந்தது தேனி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அங்கேருந்து எப்படி சென்னையோட இந்த எக்ஸ்போஷர், பிகாஸ் இந்த டெக்னிக்கல் சைடுன்னும் போது எல்லாம் மோஸ்ட்லி நிறைய விமன் டெக்னிக்கல் சைடு ஐயோ எனக்கு வேண்டாம், அந்த டெக்கி சைடே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது எனக்கு வந்து டெக்னிக்கல் சைடு எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர்? ஸோ நான் தேனியில் தான் படித்தேன் வளர்ந்தேன் எல்லாமே. காலேஜஸ் வந்து ஹாஸ்டல் மதுரை, விருதுநகர் எல்லாமே பண்ணேன். ஸோ முடிச்சுட்டு வேலைக்காக தான் இங்கே சென்னை வந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து அம்மா தான். அம்மா வந்து தேனியில் வந்து ஸ்கூல் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ சின்ன வயசுலேயே வந்து அவங்க பேசுகிறது, ஸ்டேஜில் பேசுகிறது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அவர் எப்படி வந்து ஷீ இஸ் லைக் என்கிட்ட வந்து அவங்க எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணது கிடையாது. பட் சீயிங் ஹர் க்ரோ இல்லையா, அது வந்து மேஜராக என்னை இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 11th படிக்கும்போது அம்மா தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சோலோ தான் எல்லாமே. உமன்ஸ் காலேஜ் எல்லாமே நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். ஏன்னா யூஜி, பிஜி, ஸ்கூல் எல்லாமே உமன்ஸ் இதுதான். ஸோ இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே என்ன விஷயம்னா, அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு மேரேஜ் ஆகி நம்ம இங்கே சென்னை வந்துட்டோம், இங்கே வந்து லைஃப் போயிட்டுருக்கு. பட் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, மரியாதை ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ, உங்கள் வே ஆஃப் பேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் யூ வில் ஸ்டார்ட் டூயிங். அந்த ஒரு விஷயம் தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து கடைசி வரைக்கும் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் ஊரில் கிடைச்சிது, எவ்வளோ வீட்டில் அவங்க சொல்கிற டெசிஷன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிச்சுங்கிறத வந்து நான் பார்த்தே வளர்ந்துருக்கேன். ஸோ மேபி அது என்ன ரொம்ப பாதித்த விஷயமா இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு அம்மா தான் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டாக இருக்கும்போது அதை பார்த்து வளர ஒரு குழந்தை கண்டிப்பாக நம்மளுமே ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய இப்போ நம்ம ஜெனரேஷனும் கொஞ்சம் முன்னாடி ஜெனரேஷன் நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபே வந்து டெடிக்கேட்டட் ஒரு லைஃப் தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. நிறைய அவங்க வந்து நம்மளுக்கு ரோல் மாடலாக இருந்ததாகட்டும், அதை அவங்க ஃபாலோ பண்ணதாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா, சின்ன சின்ன விஷயங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ப்ளேம் பண்ணுறோம், என்ன லைஃப் இது அப்படின்னு யோசிக்கிறோம். பசங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னாலே அது ஒரு பெரிய விஷயமா யோசிக்கிறோம். ஆனால் அது எல்லாமே அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுமே அவங்க அடைஞ்சிருக்காங்கன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம பசங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க அப்படின்ற அவேர்னஸ் இப்போ இருக்க மதருக்குமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க மைண்ட் பிளாக்காகவே இருக்குது இன்னுமே கூட. ஈவன் தோ வி சப்போர்ட், ஈவன் தோ ஐ ஹாவ் அ பிளாட்ஃபார்ம், அப்போனா கூட இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அது ஒரு பிலீஃபாகவே இருக்குது அப்படின்னா அது என்ன விஷயம்னு பார்க்குறீங்க? மைண்ட் செட் பிளாக்கும் போது 2 விதமான உமன் ஆண்டர்பிரினர்ஸை நாங்கள் பார்க்குறோம். ஒருத்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப தயக்கமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு இது பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறத வெளியே சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரியும் இருப்பாங்க. அவங்களுக்கு யாராச்சும் கையை பிடிச்சி கூட்டு போகணும், அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹலோ தொழில் வெப்சைட் சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 500 மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு. ஸோ அதில் போடுவாங்க, போட்டு 15 நாள் 20 நாள் தான் ஆகும், எனக்கு ஆர்டரே வரல. ஏன்னா பொறுமை. சரி, பிஸ்னஸுங்கும் போது கண்டிப்பாக பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரே நாளில் யாரும் அம்பானி ஆக முடியாது. See, it takes consistency. நீங்கள் போடுற எஃபர்ட்டை நீங்கள் கரெக்டான இடத்துல போடுறீங்களா, ஒரு அந்த பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பிஸ்னஸில். ஸோ அந்த விஷயம் நிறைய பேர்கிட்ட மிஸ்ஸிங் நான் பார்க்குறேன். ஆரம்பித்த உடனே இப்போ நான் இட்ஸ் நாட் லைக் ட்ரேடிங்கில் நான் 500 ரூபாய் எனக்கு இதில் பண்ணியிருக்கேன்னா எனக்கு உடனே இதில் வந்து ஒரு 1000 ரூபாய் சேல்ஸ் நடக்கணும். இந்த நெக்ஸ்ட் டேவே கேட்குறாங்க, எனக்கு கண்டிப்பாக வருமா வராதா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு 2 டைப் ஆஃப் விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ பிஸ்னஸ்ங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு சிலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் சிலருக்கு இன்னும் பிஸ்னஸ்குள்ளே போகிறதே வந்து தயக்கமாக யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த பயம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளுக்கு பொறுமை என்னதான் நம்ம வந்து லைஃப்பில் சாதிக்கணும்னு நினச்சாலுமே கூட அதுக்கு ஒரு பொறுமையாக இருக்கணும். அந்த விஷயம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் அந்த சக்ஸஸ் வந்து நம்ம அடைய முடியும். நாளைக்கே வந்து ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னா அது உண்மையாக அது நடக்கவும் வாய்ப்பில்லை. அப்படி நடந்தாலும் அது ரொம்ப நாள் நம்ம கூட வந்து சஸ்டெயினும் ஆகாது. ஸோ பொறுமையாக நம்ம ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு சக்ஸஸ் அடையும் போது அந்த சக்ஸஸ் ஒரு நிஜமான ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த மகளிர் திருவிழா பற்றி சொல்லுங்கள். லைக் பிகாஸ் நம்ம பேசும்போது நீங்கள் மகளிர் திருவிழா அப்படின்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது என்னது, ஸோ என்ன மாதிரி அதை கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது? ஸோ மகளிர் திருவிழாங்கிறது இந்த உமன்ஸ் டேக்கு நாங்கள் தேனியில் பண்ணுறோம். இது வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் எக்ஸ்போஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக என்னென்னா நம்மளோட உமன் ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்டால்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான். பட் இங்கே என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோன்னா, இது உமன்ஸ் டேங்கிறனால அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய போட்டிகள் வைக்கிறோம். ஸோ டான்ஸ், சிங்கிங், யோகாவில் இருந்து மெஹந்தி எல்லாமே பண்ணுறோம். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் உள்ளே வரணுங்கிறது. ஸோ இது போக நம்மளோட ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்டால்ஸும் அங்கே போடுறோம். இதனால என்னென்னா அன்றைக்கி ஃபுல் டே வந்து
ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அவங்க டேலண்ட்டையும் அவங்க வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஒன் டே ரிலாக்ஸாக ஷாப்பிங்கும் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. இப்போ தேனி மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாலோ இல்லை பீச்சோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா நார்மலாக எக்ஸிபிஷன் அப்படின்னாலே எல்லாரும் போகலாம், குடும்பத்தோட போகலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு அன்னைக்கு ஒன் டே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறோம். அந்த போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து நிறையா கிஃப்ட்ஸ், சர்ப்ரைசஸ், மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி நிறையா விஷயங்களும் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டால்ஸுமே என்னென்னா வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்ட் தான். வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது வீட்டில் இருந்து பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை நான் செல் பண்ணணும்னா வர கஸ்டமருக்கு இந்த சாரீ பிடிக்குமா, இந்த மெட்டீரியல் பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் போய் ஒரு 4 கஸ்டமரை பார்க்கும்போது தான், நேரில் மீட் பண்ணும்போது தான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இதுக்கு இந்த ப்ரைஸ் ஓகே வாங்குறது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய லீட்ஸ் கிடைக்கலாம் அவங்களுக்கு. மேபி அவங்க அந்த ஸ்டாலில் வாங்காமல் இருக்கலாம். பட் நீங்கள் அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிற விஷயம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க அடுத்து ஃபியூச்சராக ஏதாவது சேல் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் கனெக்ட் கிடைக்கிறதுக்கும் சரி, இன்னொரு ஆண்டர்ப்ரனரோட நெட்வொர்க் கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டால் எக்ஸிபிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும், வந்து நீங்கள் நிறைய மக்களை பார்க்கணும். அவங்கள பார்க்க நீங்கள் அந்த ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ அந்த ஒன் டே யூ வில் கெட் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து வீட்டில் இருந்தே பண்ணும்போது கிடைக்காது உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கிங் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு எனக்கு? பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கான்டாக்ட்ஸ் அப்படின்னா வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸுங்கிறது கிடையாது. என்ன மாதிரியே ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்கங்கிறத இந்த நாலேஜ் ஷேரிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சாரியை வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு நான் காமிக்கிற போது அந்த சாரியை பற்றி நான் என்ன சொல்கிறேன், மார்க்கெட்டில் என்ன ஒரு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்கிற விஷயம் கொண்டு எங்கே வாங்குவாங்க, கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்கங்கிறதுலேருந்து. இன்னொன்று, இப்போ எங்களோட ஹலோ தொழிலில் ரியலாக நடக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் இன்னொரு உமன் ஆண்டர்ப்ரனருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுமா, நான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் பண்ணுறேன், எங்கள் நெட்வொர்க்லேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜுவல்லரி வாங்கணுமா, அவங்க என்கிட்ட வந்து வாங்குறாங்க. அவங்க பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தரணுமா, என்கிட்ட அனுப்புகிறாங்க. ஸோ இன்டராக ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்குள்ளேயே தே ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ தட்ஸ் த ரியல் க்ரோத். அதனால ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக நெட்வொர்க்கிங், கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ராங்காகவே நம்ம ஹலோ தொழி கொண்டு வந்துட்டுருக்கோம். சக்ஸஸ் இஸ் நாட் அ லோன்லி ஜேர்னின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, இல்லை நான் மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நெட்வொர்க்கிங் மூலமா நீங்கள் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உமன் இன்னொரு உமனை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வென் யூ இந்த ஜெனரேஷனில் வி ஹேவ் டு சப்போர்ட், லைக் முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், பட் இப்போ வி ஹேவ் டு சப்போர்ட் அனதர் உமன். ஏன்னா நீங்கள் அதனால உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும், அதனால உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் நாட் அ லோன்லி ஜேர்னி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக அதை பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவே உங்களால் டேக் இட் ஃபார்வர்ட் கொண்டு போக முடியும் வித் சப்போர்ட். அதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னும் போது நிஜமாலே ரொம்ப பெரிய விஷயம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே இப்போ இருக்க சொசைட்டியில் என்னென்னா ஃபெமினிசம், இவங்க ஃபெமினிஸ்ட் அப்படி தான் யோசிக்கிறாங்க. பெண்களுக்கு சுதந்திரம்ங்கிறது வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எஸ் சொல்லி வாங்குறதோ இல்லை சம்பாதிக்கிறதோ கிடையாது. அவங்க எங்கெல்லாம் நோ சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ தைரியமாக அவங்க அங்கே நோ சொல்லணுங்கிறது தான் அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது.